ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் நவுன்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் கிளாஸில் டென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 டென்சஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸில் இந்த ஃபஸ்ட்டு டென்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாதி இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம். அவ்வளோ முக்கியமான டென்ஸ். பேர் மட்டும்தான் எப்படி இருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் இது சிம்பிளே கிடையாது. இந்த டென்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த எரர் ஸ்பாட்டிங்கு நிறைய இந்த டென்ஸ்லேருந்து வரும். தென் நிறைய நம்ம சென்டென்சஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சென்டென்சஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, இங்கிலீஷில் நம்ம பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டென்ஸ் தான் ரொம்ப பேஸ். இந்த ஒரு டென்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே மீதி எல்லா டென்ஸும் சரி, எல்லா இங்கிலீஷ் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு டென்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இப்போ இந்த டென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்னதாக ஒரு பேசிக் ஒன்று இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வேர்பை பற்றி பார்த்தோம்ல, அந்த வேர்பில் என்ன பார்த்தோம், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் பார்த்தோம். அந்த வேர்பில் இப்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் எடுத்துப்போமே. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன எடுக்கலாம், சிங்குன்னு எடுத்துப்போம். சிங்குன்றது ஒரு ஆக்ஷன் வேர்பு. இந்த சிங்குக்குள்ளே என்ன இருக்குன்னா டூன்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. டூ ப்ளஸ் சிங். சிங்குக்குள்ளே என்ன இருக்குது, டூ ப்ளஸ் சிங் அப்படின்னு இருக்குது. இப்போ வேறு ஏதாவது ஒரு வேர்ப் எடுத்துக்கோங்க. ஃப்ளைன்னா பறக்கிறது. ஃப்ளைக்குள்ளே என்ன இருக்கிறதா அர்த்தம், டூ ப்ளஸ் ஃப்ளை இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் எந்த வேர்பு வந்தாலும் அந்த வேர்புக்குள்ளார என்ன இருக்கிறதா அர்த்தம், டூன்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்குது. இந்த டூன்ற வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ளே என்ன வார்த்தை ஒளிஞ்சிருக்கு, டூன்றது ஒளிஞ்சிருக்கு. அடுத்து செகண்ட் பாருங்கள், அதே சிங்ஸ் அப்படின்னு எஸ் சேர்த்து எழுதுகிறோம். சிங்ஸ் என்ன அர்த்தம், இதுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்குன்னா DOES, டஸ் ப்ளஸ் சிங். இந்த எஸ்ன்ற வார்த்தை தான் டஸ்ஸாக இங்கே பிரிஞ்சிருக்கு. அதனால் இந்த டஸ்ஸை நம்ம தனியாக எழுதிட்டோம்னா இந்த இடத்துல என்ன போடணும், சிங்கு மட்டும்தான் போடணும். மறுபடியும் இந்த இடத்துல என்ன போட்டுறக்கூடாது, எஸ்ன்னு சிங்ஸ், டஸ் ப்ளஸ் சிங்ஸ்ன்னு போடக்கூடாது. டஸ் ப்ளஸ் சிங்கு தான். ஏன்னா இந்த இடத்துல சிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிங்ஸை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், டஸ்ன்னு பிரிச்சிட்டோம். இப்போ பாரு, ஃப்ளைஸ், FLES, ஃப்ளைஸ். ஃப்ளை கூட எஸ் சேர்த்துருக்கோமா. இந்த எஸ்ஸை பிரிக்கணுன்னா என்ன பண்ணணும், டஸ் ப்ளஸ் ஃப்ளை. இப்போ நம்ம டஸ்ஸு போட்டதுனால இந்த இடத்துல ஃப்ளைன்னு தான் போடணும், ஃப்ளைஸுன்னு போடக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, சாங்கா. அப்போ இந்த பாஸ்ட் டென்ஸை பிரிக்கணுன்னா டிட். டூவோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, டிட் இல்லையா. ஸோ பாஸ்ட் டென்ஸை பிரித்தா டிட் ப்ளஸ் சிங். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சிங்குக்குள்ளே டிட்டுன்ற வார்த்தை சேர்ந்துச்சுன்னா அது சேங்காக மாறிடும். இப்போது இந்த ஃப்ளைக்கு பார்க்கலாம். ஃப்ளைடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஃப்ளைடுன்றது என்னது, பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸை பிரிக்கணுன்னா டிட் ப்ளஸ் ஃப்ளை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, இந்த வேர்புக்குள்ளெல்லாம் என்ன ஒளிஞ்சிருக்கு, டூ ஒளிஞ்சிருக்கு, டஸ் இருக்குது, டிட் இருக்குது. இது மூணுத்தையும் நாம் இப்போது இந்த டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த ப்ரெசண்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் இந்த டூ, டஸ், டிட். இந்த டூ, டஸ், டிட் இது எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு யூசஸ் என்னென்னா கொஸ்டின் கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, டு ஆஸ்க் கொஸ்டின். செகண்ட் யூஸ் என்னென்னா நெகட்டிவ் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு யூஸ் இந்த டூ, டஸ்ஸு, டிட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, கொஸ்டின் கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, டு ஆஸ்க் நீங்கள் போட்டுக்கலாம்.
டு ஆஸ்க் கொஸ்டின் கேட்க யூஸ் ஆகுது. செகண்ட் யூஸ் என்னது, நெகட்டிவாக நம்ம ஆன்சர் பண்ணும்போது யூஸ் ஆகுது. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்போல்லாம் நம்ம பேச போகிறோம் அதுதான் முக்கியம். நம்ம எப்பவுமே டென்ஸு படிக்கும்போது ஜஸ்ட்டு அதனோட ஃபார்முலா, அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. நம்ம இங்கிலீஷில் பேசுகிற எல்லாமே டென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது இல்லையா? 12 டென்ஸு. அதில் ஒவ்வொரு டென்ஸும் எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம பேச போகிறோம், எந்த சிச்சுவேஷனில் அந்த டென்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக அந்த டென்ஸை அப்ளை பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அப்போது நம்ம வந்து இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இப்போ தமிழில் தெரியுது இல்லையா, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம கரெக்டாக சொல்கிறோம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இப்போ நான் சாப்பிட போகிறேன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம தமிழில் இதெல்லாம் கரெக்டாக தெரியுது, நம்ம கரெக்டாகவே பேசுகிறோம் அந்த இலக்கணம் தப்பு இல்லாமல். ஆனால் இங்கிலீஷில் எந்த டென்ஸு எங்கே யூஸ் பண்ணணும், இந்த 12 டென்ஸ்க்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த சிச்சுவேஷனோடு நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டென்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டென்ஸ் என்ன சொன்னேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரி, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப், அப்படி இல்லைன்னா வேர்ப் ப்ளஸ் எஸ். ஒன்று சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும், இல்லைனா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் எஸ் இருக்கும். இப்போ நம்ம சென்டென்ஸில் எழுதும்போது புரிஞ்சிடும். நம்ம ஒரு ஃபார்முலா எழுதினாலே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சென்டென்ஸில் எழுதுனா அது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டென்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அதையும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த டென்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து ரெகுலராக நடக்குது. ஓகே, ரெகுலராக நடக்குது, டெய்லி நடக்குது, ஆல்வேஸ் நடக்குது, ஆஃபன்னா அடிக்கடின்னு அர்த்தம், ஆஃபன் நடக்குது. தென் வேறு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸாக நடக்குதுன்னு கூட சொல்லலாம், கண்டினியூஸாக இருக்குது. வேறு ஹேபிட்ஸ், நம்மளோட ஹேபிட்ஸ், வழக்கமான ஒரு ஹேபிட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கூட சொல்லலாம். வேறு ஏதாவது இந்த மாதிரி ஆஃபன், டெய்லி, ஆல்வேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸ் ரெகுலராக ஒரு விஷயம் டெய்லி நடக்குது, அப்பப்போ நடக்குது, இல்லை 5 நாளைக்கு ஒரு முறை இது கண்டினியூஸாக வருது அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸை பேச போகிறோம்னா அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசணும். இது வந்து ஃபஸ்ட்டு க்ளூ. செகண்டு க்ளூ என்னென்னா, நம்ம வந்து இந்த சென்டென்ஸை பேசும்போதோ சரி, இல்லை இந்த டென்ஸை வச்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின் கேட்கும் போதோ சரி, நமக்கு ஒன்று தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். சரியா? டு ஆஸ்க் கொஸ்டின் டு நோ சம்திங். நம்ம கொஸ்டின் கேட்போம் எதுக்குன்னா, ஏதாவது ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டினை நம்ம கேட்போம். அப்போது எந்த கொஸ்டின்னாலுமே அதுக்கு நம்ம ஆன்சர் தானே பண்ணுறோம், எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே, அப்படி கிடையாது. இந்த டென்ஸில் கேட்குறது மட்டும்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதா அர்த்தம். அதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ட்ரூத் இல்லைனா சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் ட்ரூத்னா என்ன, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்டு தான். ஒரு வேளை இப்போ ஒரு பால் இருக்குது, ஒரு பால் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும், அது முங்காது, அது மேலேயும் மிதக்கும்.
ஸோ இது வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட். இது வந்து மாற்றவே முடியாது இல்லையா? இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுறாங்க, இல்லை யூனிவர்சல் ட்ரூத். அந்த மாதிரி எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது, இந்த சயின்டிஃபிக் ஃபேக்டும் யூனிவர்சல் ட்ரூத்தும். இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேராக நம்ம சென்டென்ஸ் போயிடலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ பிளேஸ். ஹீன்றது என்னது, சப்ஜெக்ட். ப்ளேன்றது என்னது, வேர்பு. அது கூட என்ன சேர்த்துருக்கேன், எஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் எந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இதை வரைக்கும் பாருங்கள். சப்ஜெக்ட்டு, வேர்பு, இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலே அது என்னது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், வேறு எந்த டென்ஸும் கிடையாது. இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா வேர்பு ஒன்றுன்னு போட்டுக்கோ. வேர்பு ஒன்றுன்னு என்ன அர்த்தம், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் வேர்பு 1, பாஸ்ட் டென்ஸ்னால் வேர்பு 2, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா வேர்பு 3. இதுக்கப்புறம் நான் வேர்பு 1ன்னு போட்டேன்னா அது என்ன அர்த்தம், ப்ரெசன்ட் டென்ஸ்னு அர்த்தம். சப்ஜெக்ட் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டாலே அது என்ன தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அவ்வளோதான், இதனோட ஸ்ட்ரக்சரே அவ்வளோதான். இங்கே நம்ம எழுதணும் இல்லையா, இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு, அதுதான். ஹீன்றது சப்ஜெக்ட்டு, பிளேஸ்ன்றது வேர்பு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஹீன்றது வந்து நீங்கள் போன தடவை லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு தானே சொன்னீங்க, இப்போ அது எப்படி சப்ஜெக்ட் ஆச்சு? அதே மாதிரி ஏதாவது ஒரு நேம், ராஜா பிளேஸ், நவீன் பிளேஸ் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அப்பையும் அந்த நவீன் ராஜான்றதெல்லாம் சப்ஜெக்ட். ஏன் அது வந்து நவுன்லேருந்து சப்ஜெக்ட் ஆச்சு, ப்ரொனவுன்லேருந்து சப்ஜெக்ட் ஆச்சுன்னா, நவுனுன்னாலோ இல்லை ப்ரொனவுனுன்னாலோ சப்ஜெக்ட்னாலோ எல்லாமே ஒன்று தான். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு பேரை மட்டும் தனியாக எழுதுனா அது நவுனு. அதே அந்த பேர் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சதுன்னா, ஏதாவது ஒரு ஆக்ஷன் அது செஞ்ச மாதிரி நம்ம சொன்னோம்னா அப்போ அந்த பேர் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டாக மாறிடும். அவ்வளோதான். நவுன்னாலும் சப்ஜெக்ட்னாலும் ஒன்று தான். ஆனால் இப்போ இந்த சப்ஜெக்ட் ஹீன்ற அந்த பையன் வந்து விளையாடுறான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அது ஒரு ஆக்ஷனில் இருக்குது இல்லையா, ஒரு சென்டென்ஸில் இருக்குது இல்லையா, அதனால் இது என்னது, சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ஒன்று எழுதிட்டோம் இல்லையா. இப்போ அடுத்து வேறு என்ன எழுதலாம், தேன்னு எழுதலாமா. இன்னொரு எக்ஸாம்பிள், தேல எழுதலாம். தே குக். தே குக் அப்படின்னு இருக்கு. தே குக்னா என்ன அர்த்தம், தேன்றது ஒரு சப்ஜெக்டு, குக்குன்றது வேர்பு 1. ஸோ தே குக்னா அவங்க வந்து சமைப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஹீ பிளேஸ்னால் அவன் வந்து விளையாடுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஹீ பிளேஸ் கூட எக்ஸ்ட்ராவாக நம்மளாவே சொந்தமாக என்ன சேர்த்துக்கலாம், ஹீ பிளேஸ் கிரிக்கெட்னு சேர்த்துக்கலாம். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அதே மாதிரி தே குக் தோசை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளா இஷ்டப்பட்டு சேர்த்துக்கிறது. ஆனால் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரு இவ்வளோ தான். இந்த எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ்லாம் நம்மளா சேர்த்துக்கிறது. ஹீ பிளேஸ் கிரிக்கெட், தே குக் தோசை அப்படின்றது. இப்போது தே குக் தோசைன்றதுக்கு என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க. தே குக் தோசைன்னா அவங்க எல்லாரும் தோசையை குக் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்கும் தோசையை குக் பண்ண தெரியும் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, அவங்க குக் பண்ண போகிறாங்க, தோசையை குக் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அது ஃப்யூச்சர். அவங்க இப்போ குக் பண்ண தோசையை வந்து சமைக்க போகிறாங்கன்னு சொல்கிறோம், அது கிடையாது. அவங்க தோசை சமைப்பாங்க, அவங்களுக்கு சமைக்க தெரியுமா, தோசை சமைப்பாங்க. ஹீ பிளேஸ் கிரிக்கெட், அவன் விளையாடுவான். கிரிக்கெட்னா அவன் விளையாடுவான் அப்படின்னு அர்த்தம். அவன் கிரிக்கெட் விளையாட போகிறான் இல்லை கிரிக்கெட் விளையாடிட்டான்னு அர்த்தம் இல்லை. அவன் கிரிக்கெட் விளையாடுவான், அவனுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும். அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். அப்போ ஜென்ரலாக ஒரு விஷயத்த பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துல ஜென்ரல்னு கூட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோ. ஜென்ரலாக ஒரு விஷயத்த பேசுகிறான், அதனால் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் வந்து இந்த டென்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐ ரைட் எ போயம். ஐ ரைட் எ போயம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி யூ ரைட் எ போயம், வி ரைட் எ போயம்,
தே ரைட் அ போயம். அப்போ இந்த 4த்துக்கும் என்ன வரும்? வேர்பு ஒன்று தான் இல்லையா? ஆனால் ஹீ, ஷீ, இட்டு, ஹீ, ஷீ, இட்டு இல்லை எனி நேம், ஏதாவது ஒரு நேம் ஒன்று சொல்லுங்கள். ராணின்னு வச்சுங்க, ராணி. இது எல்லாத்துக்கும் என்ன வரும்னா ரைட்டு கூட என்ன சேர்க்கணும்? எஸ்ஸு சேர்க்கணும். ரைட்ஸ் எ போயம். ஓகே, இப்போ பாருங்கள், ஐயூவி தே ரைட் எ போயம். இந்த 4 ப்ரொனவுன் வந்துச்சுன்னா, இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்பு 1 மட்டும்தான் இருக்கணும். அது கூட எஸ்ஸை சேர்க்கக்கூடாது. ஆனால் ஹீ, ஷீ, இட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது நேம்ஸ் வந்தாலோ உடனே என்ன பண்ணிக்கணும்? வேர்பு கூட ப்ளஸ் எஸ்ஸை சேர்த்துக்கணும். இதுதான் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. இது கண்டிப்பாக எரர் ஸ்பாட்டிங்கில் வரும், இல்லைனா உங்களோட அந்த 1 மார்க்கில் கூட வரும், நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஐயூவி தேன்னா என்னது? வேர்ப் 1 மட்டும் வரும். ஹீ, ஷீ, இட்டுன்னு என்னது? வேர்பு கூட எஸ்ஸை சேர்த்து தான் பேசணும். நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டோம். அவள் வந்துட்டாளா, ஷீ கம் அப்படின்னு தான் கேட்போம். ஷீ கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவள் வந்துட்டாளான்னு கேட்டால் பதில் எப்படி சொல்லணும்? ஷீ கம்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம ஷீ கம்னு சொல்லுவோம். ஸோ இனிமேல் ஹீ, ஷீ, இட்டு யூஸ் பண்ணால் கூட என்ன சேர்க்கணும்? வேர்பு கூட எஸ்ஸை கண்டிப்பாக சேர்த்து தான் பேசணும். இது நம்ம இந்த டென்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போயிட்டு ஒரு இந்த டென்ஸை எப்படியெல்லாம் கேட்பாங்க, எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்? சிங்லே வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ சிங்லேயே நம்ம இதை சொல்லுவோம். ஷீ சிங்ஸ் ஏ சாங். ஷீ சிங்ஸ் அ சாங். இப்படி ஒரு சென்டென்ஸை பார்த்தாலே உடனே நம்ம மைண்டுக்கு என்ன தோணுன்னா, இங்கே சப்ஜெக்ட் வந்துருச்சு, இங்கே வேர்பு 1 ப்ளஸ் எஸ் வந்துருச்சு, இந்த 2 விஷயத்தை பார்த்த உடனே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த வார்த்தை இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. இப்போ இது ஆன்சர். ஷீ சிங்ஸ் அ சாங். அவள் பாட்டு பாடுவா. பாட்டு பாடுவா அப்படின்னா அதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறது? இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அந்த டூ, டிட், டஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்டை கொண்டு வரணும். எப்படி? இந்த சிங்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, சிங்ஸ்ன்னு என்னது? எஸ் இருக்குது. அப்போது டஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குது? டஸ் ப்ளஸ் சிங் அப்படின்னு பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இந்த டஸ்ஸை முன்னாடி கொண்டு போகணும். முன்னாடி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல போட்டோம்னா என்ன ஆகும்? டஸ் ஷீ சிங். மறுபடியும் இந்த இடத்துல எஸ் சிங்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது. அந்த எஸ்ஸை தான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டோம்? டஸ் தான் முன்னாடி போட்டோம். டஸ் ஷீ சிங் ஏ சாங். இதுதான் கொஸ்டின் கேட்குற மெத்தட். ஓகேவா? சப்போஸ் இதே கொஸ்டினை நம்ம நெகட்டிவாக கேட்கணுன்னா எப்படி கேட்கணுன்றத இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம். ஆன்சர் எப்படி எழுதணும்? எஸ் ஷீ, மறுபடியும் இந்த டஸ் என்ன பண்ணணும்? இந்த சிங்கு கூட சேர்த்து ஷீ சிங்ஸ் எ சாங். எஸ் ஷீ சிங்ஸ் அ சாங் அப்படின்னு போட்டுடணும். அடுத்து இதுக்கு நெகட்டிவாக ஆன்சர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நோ ஷீ, அப்போ டஸ்ஸை பிரிச்சிடணும். டசன்ட், இந்த டஸ்ஸை முன்னாடி போட்டு நாட்டை சேர்த்துடணும். நோ ஷீ டசன்ட் சிங் அ சாங். இப்போ பாருங்கள், ஷீ சிங்ஸ் அ சாங் அப்படின்னா அவள் பாட்டு பாடுவா. இப்போ அதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? டஸ் ஷீ சிங் அ சாங். அவள் பாட்டெல்லாம் பாடுவாளா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னல அந்த யூசஸில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவள் பாட்டு பாடுவாளா அப்படின்னு. அவள் பாட்டு பாட போகிறாளா அப்படின்னு கேட்கல. அவள் பாட்டு பாடிட்டாளான்லாம் கேட்கல. அவளுக்கு பாட்டு பாட தெரியுமான்னு தான் இதுக்கு அர்த்தம். ஓகே, அவள் பாட்டு பாடுவாளா, அவளுக்கு பாட்டு பாட தெரியுமான்னு கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் என்னது? எஸ் ஷீ சிங்ஸ் அ சாங். அவளுக்கு பாட்டு பாட தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நோ
ஷீ டசன்ட் சிங் அ சாங். அவள் பாட்டு பாட மாட்டா, தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு நெகட்டிவாக கொஸ்டின் கேட்போம் இல்லையா? எப்படி கேட்கலாம்? டசன்ட் ஷீ சிங் எ சாங். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? டசன்ட் ஷீ சிங் அ சாங்னா அவளுக்கு பாட்டு பாட தெரியாதா? நம்ம 2 விதமாக கொஸ்டின் கேட்போம். நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம். இல்லைனா நீ ஹோம்ஒர்க்கை முடிக்கலையா அப்படின்னு நெகட்டிவாகவும் கேட்போம் இல்லையா? 2 டைப்பாக கொஸ்டின் கேட்போம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பாசிட்டிவாக கேட்குறான். ஷீ டஸ் ஷீ சிங் அ சாங், அவளுக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு. லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது. டசன்ட் ஷீ சிங் அ சாங், அவளுக்கு பாட்டு பாட தெரியாதா? எஸ், ஷீ டசன்ட் சிங் அ சாங். ஆமாம், அவளுக்கு பாட்டு பாட தெரியாது. நோ, ஷீ சிங்ஸ் அ சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கொஸ்டினை பாசிட்டிவாகவும் கேட்கலாம், நெகட்டிவாகவும் கேட்கலாம். இப்போ இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்னென்ன வார்த்தைலாம் வரும்? நம்ம லாஸ்ட் கிளாஸில் வேர்பில் பார்த்தோம்ல. இப்போ நான் எழுதி போடுறேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கெல்லாம் நம்ம எஸ் போட்டு பேசணும்னு சொல்லிட்டு. டஸ், டூ, டிட், ஆர், ஈஸ், வேர், வாஸ், ஆம், இன்னும் என்ன பார்த்தோம்? ஹேவ், ஹேஸ், ஹேட், வேறு அந்த மஸ்ட்டு, இந்த மாதிரி இன்னும் நம்ம அந்த வேர்ப்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ். அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸில் எந்த வார்த்தையில் கொஸ்டின் தொடங்கினாலும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எஸ்ன்னு போட்டு தான் ஆன்சர் எழுதணும், இல்லைனா நோன்னு போட்டு தான் ஆன்சர் எழுதணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்கள் இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிப்பீங்க போயமில் அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிக்கும்போது அந்த இடத்துல இந்த டூ, டிஸ், டட், ஈஸ், ஆர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பான். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னது எஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, நோன்னு போட்டாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபுல்லாக எழுதணும்னு கூட இல்லை. ஆனால் எஸ்ஸு நோன்னு போடாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆன்சர் எழுதினாலும் உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வார்த்தைங்க வச்சு அப்ரிசியேஷன் கொஸ்டினில் உனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும்? எஸ்ன்னு போட்டு ஆன்சர் எழுதணும், இல்லை நோன்னு போட்டு ஆன்சர் எழுதணும். அப்போ தான் உனக்கு 1 மார்க் கிடைக்கும். இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ டஸ்ஸு வச்சு பார்த்தோம் இல்லையா? டூ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, டூ வச்சு என்ன பார்க்கலாம்? வி ஸ்டடி இங்கிலீஷ். வி ஸ்டடி இங்கிலீஷ்னு உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும்? வின்றது என்னது? சப்ஜெக்டு. ஸ்டடின்றது என்னது? வேர்பு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு 1 வந்துட்டாலே அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன மைண்டுக்கு வரணும்? இது எந்த சிச்சுவேஷனில் பேசுகிறாங்க? வி ஸ்டடி இங்கிலீஷ்னால் என்ன அர்த்தம்? அவன் இங்கிலீஷ் இப்போ தான் படிக்க போகிறான்னு அர்த்தம் இல்லை. நாங்கள் இங்கிலீஷ் எப்பவுமே படிப்போம், நாங்கள் இங்கிலீஷை வழக்கமாக படிப்போம், நாங்கள் இங்கிலீஷை ரெகுலராக படிப்போம், நாங்கள் இங்கிலீஷை டெய்லி படிப்போம், நாங்கள் இங்கிலீஷை ஆஃபன் படிப்போம், நாங்கள் எல்லா சப்ஜெக்ட்டு கூட இங்கிலீஷும் சேர்த்து படிப்போம், நாங்கள் இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தரோம், நாங்கள் இங்கிலீஷை வந்து சுத்தமாக இக்னோர் பண்ணலை, நாங்கள் அப்பப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் இருக்கோம். இவ்வளோ மீனிங் நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் எல்லா மீனிங்கும் ஒன்று தான். இப்போ இந்த ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த ஸ்டடியிலேருந்து என்ன பிரிக்கலாம்? ஸ்டடிக்குள்ளே என்ன இருக்கும்? டூ ப்ளஸ் ஸ்டடின்னு இருக்கும். எஸ்ஸு சேர்ந்தால் தான் என்ன அர்த்தம்? டஸ் ப்ளஸ் ஸ்டடி. ஆனால் இங்கே என்ன இருக்குது? டூ ப்ளஸ் ஸ்டடி. டூன்றதை பிரிச்சிட்டோம்னா இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஸ்டின் முன்னாடி போடு. டூ வி ஸ்டடி இங்கிலீஷ். அடுத்து எஸ், வி ஸ்டடி இங்கிலீஷ். நோ, we don't study English. இதுக்கு நெகட்டிவாக கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? Don't we study English? ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்?
டூ வி ஸ்டடி இங்கிலீஷ்? நாம் இங்கிலீஷை படிப்போமா, ரெகுலராக படிக்கிறோமா அப்படின்னு அர்த்தம். எஸ், வி ஸ்டடி இங்கிலீஷ். ஆமாம், நம்ம இங்கிலீஷை டெய்லியும் தான் படிக்கிறோம், அப்பப்போ தான் படிக்கிறோம். நோ, வி டோன்ட். இங்கே நம்ம ஸ்டடி மிஸ் பண்ணிட்டேன். வி டோன்ட் ஸ்டடி இங்கிலீஷ். இல்லை, நம்ம ரெகுலராக படிக்கிறது இல்லை. டோன்ட் வி ஸ்டடி இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷை ரெகுலராக படிக்கிறது இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.